ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். நான் என்னோட பாஸ்ட் வீடியோல ஒரு ஃபனட் அக்கவுண்ட் வாங்கி, அந்த ஃபனட் அக்கவுண்ட் நான் பாஸ் பண்ணாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நான் எடுக்கிற எல்லா ட்ரேடையுமே ஒரு வீக்லி நான் ரிவ்யூ மாரி போட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி ரிகேப் எபிசோட் நம்பர் 2. இந்த வீக்லி ரிகேப் எபிசோட் நம்பர் 2ல நான் போன வாரம் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், அந்த ட்ரேட் நான் வின் பண்ணனா, இல்ல லூஸ் பண்ணனா, அதே மாரி என் ஃபண்டட் அக்கவுண்ட் என்ன நிலைமையில இப்ப இருக்கு. அத பத்தியான ஒரு என்டையர் ரிவ்யூவான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஒரு வீக் ஆரம்பிக்கிறேன்னா, நான் எப்பவுமே எக்கனாமிக் கேலண்டர வச்சு தான் அந்த வீக் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறத ஒரு ஆன்டிசிபேஷன் மாரி பண்ணுவேன். ஸோ அப்படி நான் போன வாரம் சண்டே வந்து எக்கனாமிக் கேலண்டர் பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, மண்டே ஐ ஹேவ் நோ நியூஸஸ். ஸோ ரெட் ஃபோல்டர் நியூஸஸ் எதுவுமே இல்லாதனால மண்டே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அதே மாரி டியூஸ்டே வந்து எனக்கு சிபிஐ நியூஸ் பெரிய நியூஸ். ஸோ இந்த மாரி வெரி ஹை இம்பேக்ட் நியூஸஸ் இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ட்ரீஸே பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். டியூஸ்டே சப்போஸ் செட்டப் கிடைச்சா எடுப்போம். பட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறது தான் என் பிளான். ஸோ டியூஸ்டேவுமே ஐ ஹேவ் நோ ட்ரேட்ஸ். வெட்னஸ்டே அதே மாரி எந்த இம்பேக்ட் நியூஸஸுமே இல்ல. ஸோ வெட்னஸ்டேவுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் வென் இட் கம்ஸ் டூ Thursday அண்ட் ஃப்ரைடே, ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஹை இம்பேக்ட் நியூஸஸ். ஸோ இந்த ஹை இம்பேக்ட் நியூஸஸ் இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா, தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் நல்ல ட்ரேடிங் செட்டப் கிடைக்க போகுதுங்கிறத முதலே நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். இதுதான் வந்து நான் வந்து எக்கனாமிக் கேலண்டர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. இப்போ சார்ட்டுக்குள்ள வாங்க நான் என்ன ட்ரேட் எடுத்தேன்றத பார்ப்போம். நான் சார்ட்டுன்னு வரும்போது எப்பவுமே டிஎக்ஸ்ஒய் சார்ட்ட அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் பாரிஸ்க்கே போவேன். ஏன்னா டிஎக்ஸ்ஒய்ங்கிறது யுஎஸ்டியோட சார்ட். ஸோ அதனால டாலர் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, என்னோட மேஜர் பேர்ஸில் போய் நான் செட்டப்ஸ் அலைன் பண்ணிருவேன். ஸோ எனக்கு டாலர் என்ன பண்ணுறான்னு பார்க்கக்குள்ள டிஎக்ஸ்ஒய் எனக்கு இந்த எஃப்இஜி மந்த்லி எஃப்இஜி தொட்டுட்டு அழகா டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு மேலே அப் க்ளோஸ் கேண்டில் பின் பண்ணி எனக்கு அழகா வந்து எனக்கு பைஸ் மூமெண்டம் நல்லா கொடுத்துருந்தான். செல் சைடில் இருக்கிற எல்லா பிடிஆர்எஸையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். கரெக்டாக மண்டே கேண்டில் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு இந்த வால்யூம் கேப்பையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ நான் என்ன யோசிச்சு வச்சிருந்தேன், டிஎக்ஸ்ஒய் புல்லிஷ் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கு தகுந்த மாரி கிளியரா வெட்னஸ்டே கேண்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு லோ ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்க தொட்டுட்டு நல்ல ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தேர்ஸ்டேவும், ஃப்ரைடேவும் நல்ல எக்ஸ்பான்ஷன் அப் டூ திஸ் லெவலாவது குடுப்பான்னு நெனச்சேன். பட் மார்க்கெட் இந்த வாரம் ரொம்ப சாப்பியா முடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே நான் 2 என்ட்ரீஸ் இந்த தேர்ஸ்டே கேண்டில்ல போட்டிருந்தேன். ஒரு என்ட்ரி நான் எஸ்எல் வாங்கிட்டேன். அதாவது நான் லூஸ் பண்ணிட்டேன். 2வது என்ட்ரி நான் வின் பண்ணிட்டேன். ஸோ அந்த 2 ட்ரேடோட பிரேக் டவுன் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் நான் யூரோ யூஎஸ்டில தான் எடுத்தேன். யூரோ யூஎஸ்டி நான் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு டிஎக்ஸ்ஒய் வந்து புல்லிஷ் மூமெண்டம் நல்லா காமிச்சிருந்துச்சு. ஸோ யூரோ யூஎஸ்டில செல் சைடு செட்டப் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். யூரோ யூஎஸ்டில செல் சைடு செட்டப்புங்கும்போது, மேல அழகா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு, டவுன் க்ளோஸ் கேண்டில் வச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த வாரமும் எனக்கு செல் தான் ஆகப்போறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இந்த நியூ வீக் ஓப்பனிங் கேப் தான் என்னோட கீ லெவல். அத மார்க்கெட் வெட்னஸ்டே தொட்டுட்டு டிஎக்ஸ்ஒய்ல ரிஜெக்ஷன் குடுத்த மாரியே, இங்கேயும் அழகா ரிஜெக்ஷன் குடுத்திருந்தான். ஸோ அதனால தேர்ஸ்டே நான் ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணேன். தேர்ஸ்டே நான் எப்படி ட்ரேட் ஃப்ரேம் பண்ணேன்னா, இங்கேருந்து 1 ஹார் டைம் ஃப்ரேம். இந்த 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல நான் கிளியரா இந்த இந்த கேண்டில்ல போட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த கேண்டில் அதாவது 8 ஏஎம் PO3 தான் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன். அந்த ட்ரேட் எனக்கு எஸ்எல் ஆயிருச்சு. நான் இந்த ட்ரேட் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு வெட்னஸ்டே ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிட்டு, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கன்டினியூஷன் குடுக்க போதுன்னு தெரியும். ஸோ அதனால இந்த 1 ஹார்ல பார்த்தேன். எனக்கு எந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டுமே இங்க ப்ரீவியஸா இல்ல. அதனால 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது, எனக்கு இங்க இருக்கிற ஒரு இன்எஃபிஷியன்சி தெரிஞ்சுச்சு. ஸோ அத முதலே மார்க்கெட் டச் ஆயிட்டு நல்லா செல் ஆனா, இருந்தாலுமே எனக்கு நியூயார்க் செஷன்ல ரீட்ரேஸ்மென்ட் மாரி குடுத்ததுனால, நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, இங்க இருக்க லிக்விடிட்டிய தூக்கிட்டு மார்க்கெட் செல் ஆக போறான்னு நெனச்சேன். அதே மாரி செல் ஆனா, நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் என்னோட எக்ஸிகியூஷன் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸிகியூஷன். இங்க எஸ்எம்டி குடுத்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம தொட்டுட்டு, இந்த கேண்டில் 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ரிஜெக்ஷன். ஸோ இந்த ட்ரேட விட்றக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரஷ் பண்ணிட்டேன். 8 ஏஎம் முடிய போற நேரத்தில 8 ஏஎம் PO3 பண்ணது தான் இந்த ட்ரேட்ல நான் தப்பா பண்ண ஒரு விஷயம். கரெக்ட்டா இந்த கேண்டில்ல என்னோட என்ட்ரீஸ் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த எஃப்இஜியுமே இன்வெர்ஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்னோட செல் லிமிட் போட்டிருந்தேன். எக்ஸாக்ட்டா இந்த இடம். மார்க்கெட் என்னோட செல் லிமிட்ட தொட்டுட்டு டைரக்ட்டா போய் எஸ்எல் அடிச்சுட்டான். எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. என்னடா ட்ரேட் எல்லாமே லூஸ் ஆகுதே அப்படின்ற மாரி. பட் என்ன பண்ணான்னா, என் எஸ்எல்ல தூக்கிட்டு 9 ஏஎம் PO3ல சரசரன்னு கீழ இறக்கிட்டான். ஸோ இதுதான் நடந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ட்ரேட். இந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரேட்ல நான்
லூஸ் பண்ணிட்டேன். எனக்கு $25 மைனஸ் ஆயிருச்சு. இப்போ வாங்க செகண்ட் ட்ரேட பார்ப்போம். செகண்ட் ட்ரேட் நான் GBP/USDல தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். செல் மொமெண்டம் இதுலயுமே சூப்பரா இருந்துச்சு. பட் பிரைஸ் கொஞ்சம் சாப்பியா இருந்தான். யூரோ/USD அளவுக்கு அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. பட் இருந்தாலுமே நான் ஏன் எடுத்தேன்னா, யூரோ/USDல 8 AM PO3ல நான் லாஸ் பண்ணேன். ஸோ எனக்கு யூரோ/USDல எடுக்க மனசே வரல. ஸோ அதனால ஜியோலயாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த 9 AM கேண்டில்ல என்ட்ரி போட்டேன். 2 என்ட்ரியுமே நான் Thursday தான் எடுத்தேன். ஃப்ரைடே நான் எந்த என்ட்ரியுமே எடுக்கல. ஸோ டெய்லி சார்ட்ல எனக்கு இதுதான் தெரிஞ்சுச்சு. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எனக்கு இந்த ஹை டூ லோ டிஸ்கவுண்ட் அண்ட் பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போட்டா, எனக்கு எப்போ அந்த பிரீமியம் லெவல தொடுதோ, அதுக்கப்புறம் நான் செல்ஸ் பார்க்கலாம்னு நினச்சிருந்தேன். நியூயார்க் செஷன்ல அழகா இங்க எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணிட்டு 9 AM PO3 தான் நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம். இந்த எஸ்எம்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் 5 மினிட்ஸ்ல தான் என்னோட என்ட்ரிய நான் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருந்தேன். 5 மினிட்ஸ்ல 9 AM கேண்டில் ஆரம்பிச்சுட்டு 8 AMல நான் வந்து யூரோ/USDல ட்ரேட் போட்டிருந்தேன். அந்த ட்ரேட் எனக்கு எஸ்எல் ஆயிருச்சு. அதாவது லூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் என்ட்ரி நான் 9 AM PO3ல வந்து GBP/USDல என்ட்ரி எடுத்திருந்தேன். யூரோ/USDல நான் என்ட்ரி போடல. 9 AM கேண்டில் இங்க ஆரம்பிச்சுச்சு. ஆரம்பிச்சுட்டு இங்க மேல போய் இங்க எஸ்எம்டி வச்சுட்டு அழகா டிஸ்பிளேஸ்மென்ட் குடுத்து கீழ இறக்கணும். ஸோ இந்த என்ட்ரீஸ விட்டுறக்கூடாதுன்னு நான் அழகா ரஷ் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. ரஷ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுச்சு. இருந்தாலுமே நல்ல ட்ரேடுங்கிறதுனால நான் எனக்கு விட தோணல. ஸோ அதனால இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு கீழ என்னோட என்ட்ரீஸ் வச்சிருந்தேன். என்னன்னு தெரியல ஸ்ப்ரெட்டே இல்லாதனால என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிருச்சான்னு தெரியல. நான் ஆனா செல் லிமிட் இங்க தான் போட்டு வச்சிருந்தேன். என்னோட என்னோட எக்ஸிகியூஷன்ஸ தூக்கிட்டு அழகா நான் போட்டிருந்த செல் லிமிட்ட எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்னா செல் ஆயிட்டான். ஒரு பியூட்டிஃபுல்லான என்ட்ரி. என்னோட டார்கெட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் எனக்கு ஷார்ட் டெர்ம் டார்கெட் இருக்கு. அதாவது கரண்ட் ட்ரான் லிக்விடிட்டி இதுவரைக்கும் எனக்கு இருக்கு. எனக்கு அதுக்குள்ள எனக்கு 2 ஹவர் கிடைச்சதுனால, சரி இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். நல்லா பிளேயா இருந்தாலுமே இந்த ட்ரேட் நான் ரஷ் பண்ணி தான் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ட்ரேட் ஆஃப் திஸ் வீக். நான் ஃப்ரைடே வந்து ஏன் ட்ரேட் எடுக்கலன்னா, ஃப்ரைடே நல்ல நல்ல செட்டப்லாம் கிடைச்சுச்சு. இருந்தாலுமே நான் ட்ரேட் எடுக்காத முக்கியமான காரணம், இந்த ட்ரேட் நான் வின் பண்ணதுக்கான ஒரு ஒரு ரீசன் தான். சரி வின் பண்ண அமௌண்ட்ட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரைடே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் ஃப்ரைடே வந்து எந்த என்ட்ரீஸுமே எடுக்கல. ஃப்ரைடேவுமே நல்லா செல் ஆனா, பார்த்தீங்கன்னா தெரியும். அழகான ஒரு செல் மொமெண்டம் ஃப்ரைடே ஃபுல்லாவே இருந்துச்சு. ஸோ அங்க ஏதாவது ட்ரேட்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்கலாம். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஸோ இந்த வாரம் 2 என்ட்ரி எடுத்தோம். 2 என்ட்ரில 1 ட்ரேட் நான் லூஸ் பண்ணிட்டேன். 1 ட்ரேட் நான் வின் பண்ணிட்டேன். இதுதான் குவான்டக்கலோட என்னோட அக்கவுண்டோட டேஷ்போர்ட். அந்த டேஷ்போர்ட்ல போன வாரம் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அரவுண்ட் 1% நான் மைனஸ் பண்ணி வச்சிருந்தேன். 1%ங்கிறது கிட்டத்தட்ட $50 நான் மைனஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த வாரம் நான் 2 ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஒரு ட்ரேட் எனக்கு $25 மைனஸ். இன்னொரு ட்ரேட் எனக்கு $50 ப்ளஸ். ஸோ இந்த வாரம் நான் வந்து கிரீன் சைட்ல தான் என்னோட வாரத்த க்ளோஸ் பண்ணியிருக்கேன். $25 நான் ப்ளஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இப்போதைக்கு என் ஃபண்ட் அக்கவுண்ட் $4,979 இருக்கு. எக்ஸாக்ட்டா ஒரு ஒரு 0.5% எனக்கு வந்து ட்ரா டவுன்ல இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் நல்ல நல்ல எக்ஸிகியூஷன்ஸ் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். See you in the next video. Until then, bye from Kanish FX.